இனிமையாக தொழில் சம்பாத்தியம் எல்லாத்தையும் செய்து வைத்துட்டு அதுக்கு பிறகு குழந்தை ஜனனம் கிடைச்சா அவங்கள வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேரக்டர் ஸ்டடி வச்சுருக்க. அது நடக்காது மகாசக்தி. நான் சொல்கிறது தான் நடக்கும். கல்யாணம் முடித்த 3ஆவது மாதம் நீ கர்ப்பமாயிருவேன். ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெங்கடாசலபதினு பேர் வை. பல கோடிக்கு அதிபதியாக இருப்பேன். ஆனந்தமடைவாய். இப்போ வாங்கி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருடா தம்பி. வாங்க பக்கத்தில். இந்தா பணம் தானே உனக்கு வேணும். இந்த அப்படி பக்கத்தில் நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக சொன்னால் உங்களை எங்கே இருந்தாலும் இங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். போங்க நல்லா சாப்பிடணும். கர்மசாமிக்கு தங்க நகை சொந்தமாக என்ன நகை நட்டுகள்லாம் யாரும் பங்கு வச்சுருக்கீங்களா? யார் வந்திருக்கா? சரி, நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் கோவிச்சிட்டு பாளையமா உங்களுக்கு? முருகா இப்போ என்னம்மா செய்யணும் உனக்கு? அது 2ஆவது திருத்தி என்னை வேறு மாதிரி முடிக்க சொல்லுதியோ? அதானே பார்த்தேன். என்னை மாட்டி விட்டுறாதா? கண்ணமுடு 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 கண்ணமுடு. இந்த பத்திரம் முடிய 9 மாதம் ஆகும். அதுவரை உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் இப்படி தான் கிடைக்கும். ஆமாம், பெரிய சொத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். 4 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கான். வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த 4 வருடம் வசூல் பண்ணி தான் உனக்கு கொண்டு வந்து தருவான். பொறுமையாக இருக்குது. எப்படியோ நம்ம கையை விட்டு போனால் போதும்னு உன் கூட இருக்கிறவங்களாம் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் வர்றதை வாங்கி தரேன். இந்த நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். தோட்டத்து சாமி பொங்க வைக்கலான்னு சாமி பயம் வந்தால் தாங்க சாமி செய்ய முடியும். கற்பூரனுக்கு கடாயை விட்டுருக்குறாங்க. கடாயை வெட்டிட்டு என்னை வந்து பாரு. பயம் மரணுமாங்க சாமி. கடாயை வெட்டிட்டு வந்து என்னை பாரு. சரிங்க சாமி. சொன்னது தான் போனது தான் போந்தால. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீடியோ எடுக்காதங்கண்ணே. அதே கோபிச்செட்டிப்பாளையம் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னக்கா பிள்ளை? கேட்ட கேள்விக்கு பிள்ளையை பற்றி என்ன கேட்க வந்த? புரியல. உன் மகனா? கால் விட்டுவா. பணத்தை கொண்டு போய் நகையை கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சேன். ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, 100 சாவி அவன்கிட்ட இருக்கு. போய் பார்த்தா நகையை காணும். என்ன ஒன்று கால் ஒன்று. பொன்வானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் உன் பிள்ளைய போய் பார்த்தேன். இன்னொரு பொம்பளையுடைய முந்தானையில் முடிச்சு போட்டு வச்சுருக்கு. அவளுக்கு நிறைய நகை நட்டுகள் தம்பி வாங்கி கொடுத்துருக்கிறார். அதில் நிறைய நஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அவனுக்கு இந்த பக்கம் இருக்கிற குடும்பத்தை பற்றி கூட அவன் கொஞ்சம் கவலைப்படலை. குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள ஒரு நகையும் அங்கே போயிருக்கு. புரியுதா? அவனை எப்படியாவது அங்கேருந்து மாற்றணும்னு நீ நினைக்கிற. மயங்கி கிடக்கிறானே, எப்படி மாற்றுறது? மதியை தொலைச்சாலும் எடுத்துடலாம், மனசை தொலைச்சிட்டான பாவிப்பே. மேட்டணும்ல. கால் வந்துட்டு வாங்க. அம்மா பொண்ணை கொடுத்தா வாங்கிடலாம், பொருளை கொடுத்தா வாங்கிடலாம், மதியை கொடுத்தா அடுத்து அறிவுரையை பெற்றுடலாம். மனசை கொடுத்துட்டானே, இங்கேருந்து வாங்க. நீ கண்ணமுடி எரும மாட்டை பார்க்கட்டும். நான் அவளை பார்க்காத நாளே இல்லை. டெய்லி பார்க்கான். ராவும் போதும் அவள் கூடத்தான் இருக்கான். என்ன மாயத்தை போட்டாலோ என்ன மருந்தை போட்டாலோ பேயமாவா என் மகனை மயக்கிட்டான்னு இவ புலம்புதா கிடந்து. அப்படி தானே? வா இந்தா மெல்ல மெல்ல அங்கேருந்து விலைக்கு கொண்டு வரேன். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வைக்க. இந்தா வியாபாரம் ஓகே, போய்ட்டு வா.
கர்மசாமிக்கு தம்பி பொல்லாத பணத்தானே போட்டான கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸு உண்மையாம் செய்யாத குற்றத்துக்கு பழி வந்து சேர்ந்ததடா குற்றவாளின்னு சொல்லி உண்மையா அதில் ஒரு பொம்பளையும் காரணமாக இருக்கிறாளடா தம்பி உண்மையா இதிலிருந்து விடுதலை ஆகுவது எப்படின்னு தெரியலன்னு வேதனைப்பட்டு இருக்கியான் சொந்த ஊரில் இருக்கவா தலைமறைவா ஆகுவான்னு குழம்புதியான் அதிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதுமில்ல அந்த பணத்தை வாங்கி தரேன் உங்களை மீட்டி தரேன் அந்த வழக்கெல்லாம் வராது கால் வந்துட்டு வா நீ உட்காருப்பா இன்னுமே இந்த பாட்டு மாடை பார்த்தீங்களா பேசிட்டீங்களா என்ன பேசுனீங்க இந்த பிரச்சனையிலேருந்து நீக்கி தரேன்ப்பா வாங்க எல்லா பிரச்சனையும் வரலாறாக சொல்கிறதுக்கு இங்கே நேரம் கிடையாது அத்தனை பிரச்சனையும் தீர்த்து உங்களை சுத்த மனிதனாக்கி செம்மையாக்கி தரேன் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு உங்களுக்கு நீங்கள் நீதிமான் நியாயவாதி தான் அப்படின்னு உங்களுக்கு நிரூபித்து தந்துடுறேன் இந்தா வர வச்சுட்டேன் வெற்றியாக்கி தரேன்ப்பா எனக்கு தெரியுமே அது இந்தாங்க காப்பாற்றி தரேன் போயிட்டாங்க கர்மசாமிக்கு எங்கள் அம்மா அப்பா சிவராத்திரி அன்னைக்கு இறந்தாங்க 3 வருஷமாக ஏதோ ஒரு தீட்டு இப்போ எங்கள் பொண்டாட்டி இவங்க அம்மாவுங்க ஆணி கடைசி இப்போ தீட்டு எல்லாம் முடிஞ்சுது அது சிவராத்திரி அமாவாசை அன்னைக்கு எல்லோரும் இதானது கொடுமுடியில் கொடுக்கலாமா கொடுமுடியிலையா பவானிலையா போய் தீட்டு பவானியில் கொடுங்க சரி இந்த கனியை அந்த நதியில் போடுங்க ஓகே கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி தாத்தா அவர்கள் எல்லை தன்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யார் என்னப்பா தொழிலே கால் வந்துட்டு வரலாம் நீ வாங்கியிருக்கியா போடுங்க எந்த ஊருமா நல்ல அரிசி தான் பா உன்னுடைய கடை பக்கத்தில் போனேன் கடையை ஒட்டி அந்த தெருவில் விநாயகர் இருக்கார் என்ன புரியலையோ ஒன்றுலேருந்து லாஸ்ட்டாக போனான் அம்மன் கோயில் கடை எந்த பக்கண்டா இருக்கு ரோட்டு கிழக்கு இருக்கு சொந்த தடம் தான் இருக்குது அந்த பக்கம் வயல் மரத்தோட்டம் தான் இருக்குது அந்த ஊர் எல்லைக்குள்ளே போன உடனே இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வருது அந்த எல்லையில் விநாயகர் இருக்கார் ஊர் எல்லையில் இருக்கார் சார் கால் வந்துட்டு வா சுத்தமும் கடனும் இருந்துக்கிட்டு இருக்குடா தொழிலும் கொஞ்சம் சரியில்லாத மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு வேறு என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா இந்த கடையை நீ மாற்ற வேண்டாம் இந்த கடையிலேயே உனக்கு வியாபாரம் பெருகும் ஜனவசியத்தை உருவாக்கி தரேன் 3 முறை என்னையை பார்க்கவா போக வைக்கிறேன் மாத சம்பளம் தர்ம கட்டளை கொடு கர்மசாமிக்கு அதே திருச்சி வீட்டில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யார் உடல் ஆரோக்கியம் சொந்தமாக கேட்க வந்தது என்னடா செய்து கால் வந்துட்டு வாடா அம்மா நீங்கள் கொஞ்சம் தூரமாக போய் நிப்பாட்டிக்காங்கம்மா பாவம் அந்த பிள்ளை பாவம் இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா தம்பி யாருப்பா அது என்னடா அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீங்கள் வந்து உட்காந்தோன்னா கருப்பசாமி வாரார என்ன விஷயம் உங்களுக்கு குலதெய்வம் கருப்பசாமி நான் அதுக்கு பதில் சொல்லாமல் டக்குன்னு உங்கள் மாமாவை பற்றி பேசுத நீ கால் வந்துட்டு வா உயிருக்கு எதுவும் கண்டம் வருமா அல்லது தப்பிச்சு வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னையை பற்றி நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க உண்மை தானே 3 மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கிடையில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் 3 மாதங்களுக்கு பிறகு கிரகங்கள் மாறுது
அதில் தெளிவாக நடக்கிறதுக்கும் எதுக்கும் வழிவகுத்து தரேன். செய்வன கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? உங்கள் எல்லையை விட்டு கடந்து போனால் ஒரு ஆலை தொழில் உள்ள பகுதி வருதா? என்ன வச்சுருக்காங்க? மில்லா? என்ன மில்லு இது? ரைஸ் மில் வருது. உங்கள் பகுதியில் தான் இருக்கா? ஒரு ரைஸ் மில் எங்கே இருக்கியா? அந்த எல்லையில் இருக்குது ரைஸ் மில். கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. நீ தான் இருக்கிறதே குழப்பவாதி. உட்காரு. கிடாய் எந்த கோயிலுக்காவது நேர்ந்து விட்டுருக்கீங்களா? கருப்பசாமிக்கு. இப்போ உங்கள் அப்பாவை தெளிவாக்கி தந்தா போதுமா? பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த விரலை பிடிச்சிக்கோ. ஐயா, இந்தா இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரி. கருப்பசாமிக்கு என் வீட்டுக்குள்ளே செய்வன வைவன நடந்து 2 உயிர் போயிடுதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்த மகா. கால் வந்துட்டு வா. படைத்தானே படைத்தானே ஆண்டவன் மனிதனை படைத்தானே. இன்னொரு தரம். வளர்த்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே. கூரங்காய் பிறந்த மனிதனிடம் வாமா. செய்வனை நடந்ததெல்லாம் உண்மைதாம்மா. அதில் 2 உயிர்கள் போனதும் உண்மைதான். ஆனால் அடுத்து எதுவும் பலன் இல்லாமல் பெயருமா? அடுத்து இருக்கிற மகனாவது வாரிசுக்கு காத்து நிற்பானா? வேறு எதுவும் கோளாறு ஏற்பட்டுருமா? இது நீங்கிடுதா நீங்களையா? இன்னும் எங்களை யாரையும் பிடிச்சி வாட்டிடுமா? அப்படிங்கிற குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வரலாம். அந்த தீய சக்தியை விலக்கி உங்கள் எல்லாரையும் தெய்வீகமாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? இப்போதைக்கு நிறைய பணங்கள்லாம் நஷ்டம், பொன்பொருள்லாம் நஷ்டம், இடமெல்லாம் கைவிட்டு போயிருமோங்கிற குழப்பம். எல்லாம் மாற்றி தாரேன். கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவமே நடமாடுறத மாதிரி உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியுது. அப்படி ஒரு சப்தமும் தெரியுது. பஸ் பஸ். அந்த உருவத்தெல்லாம் மாற்றி அந்த நடமாட்டம் ஏன்? அது கற்பனையா? அது உண்மையா? அல்லது ஏவல் செய்து விட்டார்களா என்ற சிந்தனை. அதை மாற்றி தந்தா போதுமில்ல. உண்டா? வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இருக்க வச்சு தரேன். உங்களை நிம்மதியாக அங்கே வாழ வைப்பேன். அந்த தீயத்தை நான் விளக்கிடுவேன். ஏன் கவலைப்படுறேன்? மகிழ்ச்சியாக இருப்போம். கருப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்குப்பா? வாமா. யாருக்குமா திருமணம்? அப்படியா? மணப்பாறை மாடு பூட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு. உங்களுக்கு மணப்பாறை திருச்சி அருகில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டீங்க. சரி, காலில் வந்துட்டு வாங்க. முறுக்கு நல்லா இருக்கானே? முறுக்கில் அப்படி மணப்பாறை முறுக்கில் என்னப்பா ரகசியம்? எல்லாருமே நெய் போட்டு சுட்டு பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் வருது தெரியுமா? நெய்யோ எண்ணெயோ முறுக்கில் போடக்கூடிய பக்குவமோ கிடையாது அந்த ருசிக்கு. மணப்பாறையில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு தண்ணீர் இருக்க, பூமிக்கு கீழே வரக்கூடிய தண்ணி, அந்த தண்ணீருடைய உப்புச்சத்தினுடைய ருசி தான் அந்த முறுக்கை இவ்வளோ வேகமாக நாடு முழுக்க விற்க வச்சிடுது. உண்மையா இல்லையாடா? காலில் வந்துட்டு வாங்க. பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணியில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. கடல் நிறைய தண்ணி கொடுத்தாலும் குடிக்க முடியுமா? முடியாது.
அப்போ ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கலாப்பா, இருக்கா இல்லையா? நம்ம சொன்னால் யாரு காக்கா? உன் பையனை பார்த்தேன். பையன் பேர் என்னப்பா? என்ன செய்யணும்? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உன் மகன் உள்ளத்துக்குள்ளே உள்ளது எனக்கு தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, அதானே உண்மை. அவன் நினச்சவளை கல்யாணம் முடித்தா நீ ஏற்றுக்கிட்டானே, உனக்கு தேவை மருமகா தானே, ஏற்றுக்க வேண்டியதானே. ஏற்கனவே அனுபவம் உள்ளவளாக இருந்தால் நமக்கு எதுக்கு சாமின்னு நீ கேட்குற? அதான் நமக்கு வேண்டாம், கால் வந்துட்டு வாங்க. ஆனாலும் அதை நினச்சி இப்போ உருகுதான். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதேன், உன்னை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதேன், நீங்கிடாத துன்பம் பெருகுதேன். எவ்வளோ அருமையான பாட்டு. சவுந்தரராஜன் பாடுனது. சதாரம் என்னும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகன். அந்த பாட்டிலுடைய கிளைமாக்ஸ் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்கிருந்து நீ வாடுகின்றாயோ, இங்கிருந்து நான் பாடுகின்றேனே. அதான் அந்த பாட்டில் கிளைமாக்ஸ். உன் பிள்ளையுடைய உள்ளம் மனவேதனைப்பட்டிருக்கு, உங்கள் மேலே அவனுக்கு கடினமான வெறுப்பு, புரியுதா? அவன் உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்படாமல் உங்கள் வார்த்தைகளை பற்றி பெருசாக நினைக்காம அவன் இஷ்டத்துக்கு அவுத்து விட்டது மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் உள்ளத்தை ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்து இனம் மெச்ச அவனை வாழ வச்சா போதுமா? கால் விட்டுருவான். வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. அப்பா அருமையான மாலைடா. வாங்கப்பா. கர்மசாமிக்கு இந்தாப்பா. 3 மாதத்தில் திருமணத்துக்கு அவன் சம்மதிக்கான். திருமணம் கூடுது. மங்கள காரியத்தை வெற்றியாக சந்திக்கிறோம். ஆனந்தமாகி என்னை மகிழ்ச்சியுடன் காண்பாய். இந்தா வெற்றி உண்டு மகளே. மரம் வாழ்கிறார சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர். கால் வந்துட்டு வாங்கினே. இவனுக்கு விளக்கம் சொல்லாத, அவன் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்றுச்சு. நான் மட்டும் வாய முடிக்கிறதேன். எனக்கு என்ன விஷயம்? என்ன வேணும்? இடுப்பில் என்ன வலி? கால் கொஞ்சம் லேசாக வீக்கம் கொடுக்க. இந்த படத்தில் கால் வந்துட்டு வாங்க. இவன் போனான், அங்கே போய் சொல்லிட்டு வந்தானா, கேட்டு பார்க்கவா? சமயபுரத்தாளே மாரியம்மா. சமயபுரம் போயிருக்கியாப்பா? அம்மாவை போய் பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்? என்ன சொல்லிட்டு வந்த? சரி, கண்ணை மூடி நிமிந்து உட்காரு. உன் பக்கத்தில் நான் வரேன். இந்தாடா, பங்குனி உத்தரத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு உதவியால் கிடைக்கும். கடனை தீர்த்து தாரேன், தொழிலையும் வளப்படுத்தி உன்னை காப்பாற்றி தரேன். வெற்றி உண்டுப்பா. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் அவலனே நீ வாழ்க. தஞ்சாவூர் யாரையா? தஞ்சாவூரில் திருநாவுக்கரசருக்கு திருக்கைலாயத்தை காட்டின இடம் எங்கே? கால் வந்துட்டு வா. யாருக்கு? திருநாவுக்கு அரசருக்கு.
ஒரு ஆள் பிள்ளை மகன் கொண்டாங்கக்கா, நல்லா இருக்க. அடாடாடாடாடாடாடாடா, சேவக்கோழி கூவுதம்மா. வாங்க, என்னென்ன வேணும்? கண்ணை மூடுங்க. பத்திரம் சம்மந்தமான வழக்கு மாதிரி தெரியுது. இடம் சம்மந்தமான வழக்கா? வழக்கு. வயல் இருக்கா உங்களுக்கு? உங்கள் வயலில் இன்னொருத்தன் வந்து ஏதோ தோண்டி இருக்க மாதிரி தெரியுது. போர் போட்டிருக்கானா? வாய்ப்புகளுக்கு பிறந்தவே ஏன் போட்டான் அப்படி? நீங்கள் அனுமதி கொடுக்காம போட்டானா? அப்படியா? நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்கல? உங்கள் இடத்துல உள்ளதுக்கு அவன் கொடுக்கல. இப்போ அந்த இடத்த அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கான். நீங்கள் தான் போட்டிருக்கீங்க வழக்கு. இப்போ அவனை வெளியேற்றினா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. அவனுக்கு ஆழ்பலம் ஜாஸ்தி. ராத்திரி வேணால் அங்கங்கே போனால் உன்னை ஒரு மீன் வச்சு கிணத்துல தள்ளிட்டு போயிடுவான். அப்படி ஒரு முடிவெடுத்து அவன் வச்சுருக்கான். ஒத்தையில் செத்தையில் லாந்தாத, நானே தஞ்சம்னு இரு, உன்னைய காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா, அங்கே கொண்டு வைப்பான். உண்மையை சொல்லணும்ல. நாளைக்கு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்ன செய்யுது? பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் யார் கேட்கா? நீ தெரியும். எல்லாருமே காதலை கப்பிய நடக்க மாட்டிய. உண்மை. கண்ணமுடி. கர்மசாமிக்கு போர் போட்டதுக்கு ரூபாதாரன் நீ எடுத்து போயிருன்னு சொன்னால் கேட்பானா? கேட்க வச்சா போதுமா? இல்லைனா அந்த இடத்த எனக்கே தந்துட்டு நான் கொடுக்குற ரூபாயை வாங்கிட்டு கேட்டு போயில ஓடி போயிருன்னு உன்னையே சொல்லுவான். நீ போயிடுவியா? உனக்கு இடம் தான் வேணும். அவனுக்கும் இடம் வேணும், உனக்கும் இடம் வேணும். 2 பேரில் ஒருத்தனாவது விட்டு கொடுத்தா தானப்பா சரி வரும். நீ உரிமையாளன், அப்போ அவனை விட்டு கொடுக்க வைக்கணுங்க. இங்கே வா, பக்கத்தில் நெருங்கி வாழணும். கொஞ்சம் என் காலு உன் காலை தொடணும். அப்படி வா பார்ப்போம். வா. இந்தா கையை கொடுத்துக்கோ. ஒரு கையை கொரு, ஒரு கை கொடுக்க வேண்டாம். கண்ணு 2 முடிச்சா இந்த கனி அவன் போருக்குள்ளே போட்டுரு. அவன் ஒரு 8 நாளையில் பேச்சுவார்த்தைக்கு வருவான். விட்டு கொடுத்துட்டு உனக்கு பணம் தருவான், அல்லது நீ பணம் கொடுக்கணும். போயிடுவான், ஓடு. இதை உன் வீட்டில் பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. கனியை மாற்றிட்டேன்னா சரி. இது போருக்கு, அது வீட்டுக்கு. இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு, போய்ட்டோம். அவ்வளோதான், இன்னைய உத்தரவு முடிஞ்சு போச்சு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே தஞ்சாவூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? நீங்கள் தஞ்சாவூரா? கதை கேட்க வந்திருக்கீங்களா? அங்கே தள்ளி போயிருங்க. தஞ்சை, அதான் தஞ்சாவூர். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? எந்த ஊருக்கா உங்களுக்கு? கும்பகோணம். உங்களை நான் கூப்பிட்றேக்கா, அங்கே இருங்க. கர்மசாமி, வீரனார் யாருக்குப்பா தெய்வம்? வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார் உங்களுக்கு தெய்வமா? கால் வந்துட்டு வரலாம். ஹலோ, ஆமாம். சரி, வா உட்காரு. என்னப்பா வேணும்? ஹலோ, யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு. ஹலோ, சரி, ஓகே. கல்யாணத்தை பற்றி பேசுனியா பிள்ளைகிட்ட? அவள் என்ன சொல்லுதா? ஹலோ, ஓகே, சரி. இப்போ என்ன சொல்லுதா? நான் பேசுகிறேன், உனக்கு எதுவும் மண்டையில் புரியுதா? உனக்கு புரியலை. தண்ணி இஷ்டத்துக்கு அவள் ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கான்.
அவன் மனத்துக்குள்ளே ஒரு சில குழப்பம் இருக்குது, மாற்றி தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வா. என்னப்பா காற்றுல பூ நல்லா வச்சுருக்கிய? அவளை பிடி கொடுத்து பேச வைக்கேன். பங்குனிக்குள்ளே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். உன் எண்ணம் நிறைவேறும், வருமானத்தையும் பெருக்கி தாரேன். இந்தா நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கும்பகோணம் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கிட்டா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்கு திருமணம்? காலில் விட்டுடலாம். இன்னொருத்தன் கால் வந்துட்டு வாப்பா. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில் மதுரை இது. கண்ண முடிக்காப்பா. அசலில் தான் பொண்ணு கிடைக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்களா? இந்தா ஆவணிக்குள்ளே உனக்கு கல்யாண வாழ்க்கை நடக்கும்ப்பா. சந்தோஷமாரு, வெற்றி ஆகித்தாரேன். வெற்றி அடைஞ்சுவா. ராமன் ஒரு புறம் சீதை ஒரு புறம், இப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். யார் இருக்கீங்களா? வரங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். யார் வீட்டில்? யாரும்மா அது? அம்மா அம்மா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்காரு. உன் அரசன் எங்கே? பிரிஞ்சிருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. அதான் ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம். எத்தனை வயசானாலும் அந்த எண்ணம் மாறாது. கால் வந்துட்டு கால் வந்துட்டு நம்ம சொன்னால் எவன் சிரிக்காம இயற்கை, உலகத்தின் இயற்கை. குறுக்கட்டத்தனம் கிடையாது, இயற்கை. உட்காருக்கா, கண்ணை மூடுக்கா, பேசாம. உன் வீட்டுக்காரர் வரமாட்டார், அது தூர விட்டு. இப்போ உனக்கு பேரனாவது பேத்தியாவது வேணும். பேத்தி தான் பிறப்பா, பொம்பளை பிள்ளை பிறப்பா. துர்காதேவின்னு பேர் வை. இந்தா காசு பணமும் பெருகும், இனிய வாழ்க்கையும் கூடும். என்ன பேர் வைப்ப? வெரி குட், ஆனந்தமாக இருப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்தும் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியல. பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளேன்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது? பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, வேலையாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கல் வந்துட்டு வாங்க. மதுரை சாமியை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலதெய்வத்தில் மதுரை இருக்கார். பொம்மி வெள்ளையம்மா சேர்ந்துருக்காங்களா? இருக்காங்களா? மதுரைவருக்கு எத்தனை முன்னாடி? கதையில் கேட்டிருக்கியா? பொம்மி தான் பொண்டாட்டி. ரெண்டாவது மனைவி மனசால ஒரு மனைவி இருக்கா. அவள் பேர் என்ன பேர்? வெள்ளையம்மா. புரியுதா? ஏன் இவன் வந்தோன்னு அந்த கதையை நான் சொல்லிட்டேன் திடீர்னு? என்னென்னு தெரியலையே. கால் வந்துட்டுவாங்க. நங்கை நல்லாள் வெள்ளையம்மாள் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் மதுரை வீரா. கேட்டிருக்கியாடா? நீ கேட்டிருக்க மாட்டடா.
இதை எதுக்கு சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமாடா? முதல்ல உனக்கு தெரியாது. உன் மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. ஒட்டியும் வாழ மாட்டுக்கா,